தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற நேற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி மிக சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கின்றது. வழக்கமான நடைமுறையின் அடிப்படையில் ஊர்காளைகள் முதலில் அவிழ்த்து விடப்படும். அதற்கு பிறகு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது அவிழ்த்து விடப்படும். சுமார் 1000 காளைகள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் களம் காண தயாராகி இருக்கின்றது. அவற்றை அடக்குவதற்காக சுமார் 600 காளையர்கள் தயாராகி இருக்கின்றனர். அவர்களுக்கு ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்பட்டு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 15 சுற்றுக்கள் வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் தற்போது அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் காத்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்க வைக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு களம் தயார் நிலையில் இருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையின் போது ஆங்காங்கே செய்யப்பட்டக்கூடிய ஏற்பாடுகளின் காரணமாக விழா மேடைக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் தற்போது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ளது. முதல் சுற்றில் கலந்து கொள்ள உள்ள வீரர்களை களத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டினை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார்கள். வீரர்களின் உறுதிமொழியோடு ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. கொஞ்சம் அலோ பண்ணாதீங்க. பிரஸ் கேலரியில பிரஸுக்கு பாஸ் கொடுத்துருக்கோம். பாஸ் இல்லாதவங்கள கொஞ்சம் காவல்துறையில கொஞ்சம் அப்புறப்படுத்திருங்க. அந்த இடம் நிறைய பப்ளிக் இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் பாஸை செக் பண்ணுங்க. பாஸ் இல்லைன்னா கொஞ்சம் பிரஸ் கேலரியில பாஸ் இல்லைன்னா கொஞ்சம் வெளியேற்றிருங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் பாஸ் கொடுத்துருக்கோம். பிரஸ்க்கு பாஸ் கொடுத்துருக்கோம். பாஸ் இல்லாதவங்க கொஞ்சம் தயவு செய்து கீழே இறங்கி இறக்கி விட்டுருக்கோம். கொஞ்சம் சீருடை அணிந்த மாடுபிடி வீரர்கள் ஆடுகளத்திற்கு விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் சுற்றில் கலந்து கொள்ள உள்ள வீரர்கள், மாடுபிடி வீரர்கள் களத்திற்கு வருமாறு விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. ஆடுகளத்தில் விளையாட உள்ள முதல் சுற்று வீரர்கள் சீருடை அணிந்து களத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். சிறப்புமிக்க Ya,